ஹாய்ப்பா. எல்லாருமே வந்து குரூப் 2 டூ ஏ நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இருக்காங்க. பட் தமிழ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அப்படி ஒண்ணும் மென்ஷன் பண்ணல. இவங்க நோட்டிஃபிகேஷன்ல 10th ஸ்டாண்டர்ட்ன்னு மென்ஷன் பண்ண இடத்திலேயே இவங்க இப்படி கொஸ்டின் கேட்டாங்க. இப்ப மென்ஷனே பண்ணல. அப்ப என்ன சொல்ல வராங்க? நாங்க அப்படிதான் பண்ணுவோம். நீ முடிஞ்சத பண்ணிக்கன்னு சொல்ல வராங்களா? இல்ல ஒண்ணுமே புரியல. இத நினைச்சா பயமா தான் இருக்கு. வருத்தமா இருக்கிறத விட பயமா தான் இருக்கு. நீங்க மெயின்ஸ்ல ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் எடுத்தது சந்தோஷம் தான். ஆனா இத பார்த்தோம் அப்படின்னா, நீ முதல்ல பிலிம்ஸ தாண்டு. அதுக்கப்புறம் நீ மெயின்ஸ்க்கு வந்து நீ என்ன பண்றன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கு. இது யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. நிஜமாவே வருத்தத்த விட பயமா இருக்கு. நம்ம லைஃப் நினைச்சா என்ன ஆக போகுது? இப்ப இதையும் நம்பி உட்கார்ந்தோம் அப்படின்னா, ஏற்கனவே 1 வருஷம் உட்கார்ந்து வேஸ்ட் ஆயி என்ன பண்ண போறோம்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அதே தான். அதே எக்ஸாம்பிள்ஸ். அதே ஸ்கூல் புக்ல தான் குடுத்துருக்கானுங்க. அதே ஸ்கூல் புக் எல்லாமே டிட்டோ. குரூப் 4ல வச்சு எப்படி ஏமாத்துனாங்களோ, அதே சதி வேல தான் இங்க பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க மென்ஷன் பண்ணல. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னு ஒன்றும் புரியல. ஏற்கனவே 1 வருஷத்த வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்து படிச்சு விடிய விடிய உட்காந்து படிச்சு வீட்ல திட்டு வாங்கிட்டு தலை வலியில உட்காந்து படிச்சோம். போய் எக்ஸாம் ஹால்ல அபூர்வமா எழுதணும். இப்ப இத பார்க்கும்போது என்ன சொல்ல வருதுன்னே புரியல. இல்ல நீங்க வந்து YouTubeல கதறிட்டே கடங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? இதுக்கு என்னதான் தீர்வுன்னு சொல்லி சுத்தமா புரியல. இல்ல நீங்க நேர்ல வந்து ஸ்ட்ரைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நான் உங்கள கண்டுப்போம். நீங்க YouTubeல, Twitterல எதுவும் கதறிட்டு இருந்தா நான் ஒண்ணும் கண்டுக்க மாட்டேன்னு சொல்ல வராங்களா? இல்ல ஒண்ணும் புரியல. இப்போ இதுக்கு எப்போ அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து நம்ம எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணி அவங்க கேஷுவலா இருக்காங்க. கேஷுவலா அத அனுப்பிட்டு, இத அனுப்பிட்டு போல் போடுறாங்க. நம்மளோட கதறல் போல் போடல. நாங்க இன்விஜிலேட்டர் சைன் வாங்குனது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? இல்லையான்னு எல்லாமே கேட்கறாங்களே தவிர, நம்மளோட சத்தம் அவங்களுக்கு கேட்கல. இது எங்க போய் முடிய போதுன்னே தெரியல. பயமா இருக்கு சொல்லப்போனா. என்னத்தடா படிக்க சொல்றீங்க? அதையாவது சொல்லுங்கடா. சரி ஓகே நீ புக்ல இருந்து கேட்க வேணாம். அந்த புக்க எடைக்கு போட்டுறோம். இல்ல கிழிச்சு எரிச்சு கூட போட்டுறோம். ஆனா என்னத்த படிக்க சொல்ல போறாங்க? ஒண்ணுமே புரியல. அகாடமிக்காரங்க சில பேர் சொல்றாங்க. ஈஸியா கேட்டுருவாங்க. குரூப் 4ல இப்படி ஆயிடுச்சுல்ல, குரூப் 2ல ஈஸியா கேட்டுருவாங்க. எத நம்பிங்க சார் படிக்கிறது? எத நம்பி படிக்கிறது? உங்கள நம்பி படிக்கிறோம். சரி ஓகே. அது சொல்றவங்களே கேட்கிறேன். உங்கள நம்பி படிக்கிறோம். ஒரு வேளை குரூப் 2லயும் இதை விட பல மடங்கோ, இல்ல இதே மாரியோ வந்துருச்சு அப்படின்னா, எங்களுடைய வாழ்க்கையினுடைய உத்தரவாதத்துக்கு நீங்க ரெடியா? அதுக்கான ஆன்சர் குடுத்தாகணும். ஏதோ சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்க. அவன் பண்றதுக்கெல்லாம் சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்க. பல பல அகாடமி சொல்றாங்க. இனிமே எப்படின்னா, குரூப் 1க்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்றோமோ, அதே தான் நம்ம குரூப் 4க்கு யூஸ் பண்ணணுமா? அப்புறம் என்ன இதுக்கு நம்ம தனித்தனி எக்ஸாம் நடத்துறாங்கன்னு இன்னும் புரியல. எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா வச்சு நடத்திட வேண்டியது தானே? அப்புறம் எதுக்கு தனித்தனியா நடத்தணும்? குரூப் 1யும் குரூப் 4யும் கம்பேர் பண்ற அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? அது இது ஒண்ணா? கொஞ்சம் கூட என்ன சொல்றதுனே தெரியலைங்க சார். குரூப் 1யும் குரூப் 4யும் கம்பேர் பண்றீங்க. அபூர்வம். ஸ்டூடண்ட்ஸ் எங்களுக்கு இருக்கிற அந்த நாலேஜ் கூட உங்களுக்கு இல்லையா என்னன்னு புரியல. அப்புறம் எதுக்கு வேற வேற எக்ஸாம்? சேலரி கொடுங்க. குரூப் 1க்குள்ள சேலரி கொடுங்க. உட்காந்து மெனக்கட்டு படிச்சுட்டு ஒன்றும் புரியல. என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இல்ல எல்லாம் போய் சாவுங்கன்னு சொல்றாங்களான்னு ஒன்றும் புரியல. ஒரு பக்கம் பார்த்தா அதான் எடுத்தாகணும் மாட்டிருக்கு. இங்க பாருங்க. இந்த ஒரே ஒரு இடத்துல பொது தமிழ் மற்றும் ஆங்கிலம் கொடுத்து 10ஆம் வகுப்பு போட்டிருக்காங்க. இது எப்படி நம்புறதுன்னு புரியல. தனியா கொடுத்தே ஐயா ஓஹோன்னு எடுத்தா அப்படி. இங்க மொத்தமா கொடுத்துருக்காங்க. மேல இங்கிலீஷ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இவங்களை வச்சுட்டு இவங்க நிஜமா படிச்சு தான் வந்தாங்களா? ஒன்றும் புரியல.